அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு ஒரு அருமையான ஒரு விசுவாச அறிக்கை இந்த இடத்துல வைக்கிற காரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த நம்பிக்கை தான். அதுவும் யோபுவோட வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவர் முதல்ல அவருடைய சொத்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போறார். அவர் பெரிய ஒரு சீமானா இருந்தான்னு பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து போனான்னு பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவருக்கு வியாதியினால அவர் பாதிக்கப்பட்டார். அவர் வியாதியின் மத்தியில் அவர் வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி சொல்றாங்க, நீ ஹல்லேலூயா ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவங்களும் அவனை ஒரு இலக்காரமா பார்க்கறத, ரொம்ப மோசமா சொல்றத, அந்த காரியங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருந்த 3 சிநேகிதரும் வந்து அவனை குற்றப்படுத்தி அவனை நோகடிக்கிறாங்க. அவ்வளவு மத்தியிலும் கூட இவ்வளவு மோசமான வேலைகள்ல, எல்லாமே இழந்த வேலையிலும், வீட்லயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் படுத்த படுக்கையான நிலைமையில அவன் சொல்றான், நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான்